சார். இங்க இங்க சார், இது வந்து முழுக்க முழுக்க வந்து இல்ல முழுக்க முழுக்க இது வந்து ஒரு இந்துக்கும் முஸ்லிமுக்குமான ஒரு பெரிய போர் மாதிரி காமிச்சிருக்கீங்க. பட் ஆனா இப்போ வந்து அதே சுச்சுவேஷன் தான் இப்பயும் நடக்கிற மாதிரி தெரியுது. பட் இந்த நேரத்துல இந்த கதையை நீங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன? ஏன்னா ஆல்ரெடி வந்து முஸ்லிம்ஸ்னா இவங்க தான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்? சார், இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க வந்து இந்த லாங் ப்ராசஸா போயிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. நடந்த ஒரு ஹிஸ்டரி. இது இப்படி நடந்திருக்கு. வர வந்து ஜெனரேஷனுக்கு, பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் ஒரு விஷயம் வந்திருக்கு. இப்படிதான் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணுன்ற ஒரு ஆசையோட தான். ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த படம் எடுத்திருக்காரு. எல்லாரையும் எஸ் ஜே சூர்யாலேருந்து டைரக்டர்லாம் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்தின டைரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டாரு. கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றதுனா காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, அவைலபிலிட்டி இல்லை. ஏன்னா 2 டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்காங்க. ஸோ விஜய் சூர்யானை வந்து டக்குன்னு உடம்பு சரியில்லை அவருக்கு. ஈவினிங்லேருந்து வைரல் ஃபீவர். மித்ரன் வந்தாப்புல மித்ரன் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குன்னு. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியல. இது நமக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடி அப்படி இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் அழைச்சி அப்படின்றது. சார், இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இது. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு, சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணும், எப்படி பார்க்க இருக்கு? இல்லை சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு அது சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. இல்லை ஏன் சார், என்னென்ன எடுத்தோடனே நீங்கள் என்ன ஃபுல்லாக முஸ்லீம் ஹிந்துஸ் மட்டும் தான் பேசியிருக்கீங்க, சரிங்களா? முஸ்லீம்ஸ் வந்து இந்துஸை ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணுற மாதிரி தான் காட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்துஸை வந்து காட்டியிருக்கீங்க. இதை எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், இது நம்ம இது ஒரு நம்ம வியூவிச்சு எழுதினப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்ட்ரி. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 300 சார் ஹவு மெனி டேஸ் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியாக மாற்றுறதுக்கான நடந்த ஒரு முயற்சியை இப்போ அவர் தெளிவுபடுத்திருக்காரு மக்கள். அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட தான் தவிர்த்து மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது சார். ஹலோ, சாரி, partly English, partly Tamil. When you're making a historical film, you have to take a lot of care not to make historical mistakes. But you are making several statements which are wrong, I wish to point out. Hyderabad was not the only place which did not celebrate independence, did not get liberation at that point of time. There were several parts of India where there were more than 550 kingdoms. They were not democracies. They were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign with 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy. It took several months. And you may not be aware that it was only the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you must please correct yourself. A wrong picture should not be given. And also, an innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much. But facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with the Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee and throughout India 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done which are history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also in the Vellore Mutiny. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you, sir. Sir, English konjam very sir wants to answer to this. I have understood partly. 1947 பிரிட்டிஷ் ஆள சொன்னது கரெக்ட். இந்தியா என்று ஒரு நாடு அமையாது என்று தெரிஞ்சாங்க. எனக்கு பேச தெரியாதுன்னு சார். சரி, ஓகே, யூ டிரான்ஸ்லேட்.
Sir, I would like to clarify for your question. Yes, there were about 565 provinces. They were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan. 545 were remaining in India. Out of 545, 542 have merged without any problem. There were 3 states, 3 provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir? After Pakistan was formed, Pakistanis invaded Kashmir and have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with India, Indian Union. The third was this Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa. We talk about the big areas. Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, we have produced this movie. It's not a fictional movie. It is a historical movie. It is a history to enlighten the present day people. Because we don't want another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born or taking birth in this country. Even the world, whatever. So this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big, it can grow. So our intention is only to portray charitranu chitranga chupichadamu. History ni cinema ka chupichadamu. History ko cinema ke roop mein batana hai. Aur kuch isme. We are not against the present day Muslims. Many Muslims are my best friends. In fact, they have funded this for this movie also without any condition, without any interest. So kindly be certain about a point, that is, this is only a history in the form of a cinema. That's it. It is categorically, we are clarifying, it's not about any community. We are not going to, or not the movie is going to, our movies, any portrayal is going to hurt anybody's sentiment. We must not forget one thing. 60,000 rapes, 2 lakh murders, thousands of burning of houses, thousands of burning of people by putting them in the haystacks. Can you imagine such things? Only those people who have lived in that Nizam's province, that is Hyderabad state, their great-great-grandmothers and grandfathers and their daughters, whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to with the fear of தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம் தான். எது இருந்தாலும் சரி தெரியணும் அப்படின்றது அந்த ஆதங்கம் தான் சார். our own country, as Nehru, the Prime Minister, also should not have waited for such a long time. Because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country. He was the Prime Minister of this country. Only the hurdle was standstill agreement. The standstill agreement. It was a gentleman agreement between Government of India and Nizam's princely state. But even that has expired. Because post 15th August, it was supposed to be active till 15th of August 1948 only. But in between he has started Nizam has started all these atrocities. Marana Homam, Nishabda Marana Homam, silent genocide which took place. Nehru shouldn't have taken so much time. But for Sardar Vallabhbhai Patel, who was the Deputy Prime Minister and the Union Home Minister, this unification of India wouldn't have happened. That's why he is called as the Iron Man of India. The man of unity. See, this is history. So we don't want to belittle anybody, Yes. or we don't want to Srinivas. portray anybody. Here, history is shown in the form of a movie. That's it. பாபி சிம்ஹா சார். Thank you. இந்த Thank you. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் இந்த அடுத்த ஜெனரேஷனுக்கெல்லாம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த நேரத்தில் வர்றது ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி இருக்கா, அதில் அரசியல் பின்னணி இருக்கா?
இல்லை சார், அப்படியெல்லாம் கிடையாது சார். அரசியல் பின்னணின்ற சுத்தமாக கிடையாது. இந்து முஸ்லீம்ங்கிறது இந்த நேரத்தில் எலெக்ஷன் வர நேரத்தில் இப்போ விடுறது அதுக்காக திட்டமிட்டு ரிலீஸ் ஆகுதா? சார் படம் முடித்தோம், ஒரு 3 months முன்னாடி ஷூட் முடித்தோம். அப்புறம் போஸ்ட் நடந்தது. போஸ்ட் நடந்து முடிஞ்சோடனே சென்சார் அப்ளை பண்ணியிருக்கோம். சென்சார் வந்தோடனே ரிலீஸ்க்கு வரோம் சார். இதுதான் சார் இது. பாபி சார், அவ்வளோதான் சார். பாபி சார், அவரு ராம்ஜி கிட்ட கொடுத்துருங்க. ராம்ஜி சார், ராம்ஜி சார். ஸ்டாண்ட் சார், ராம்ஜி சார். ராம்ஜி சார், அவரு ஆக்டர் சொல்லும் போது சின்ன வயசுல வெள்ளரிக்கா பாட்டு பாடும் போதெல்லாம் உங்களை தான் பார்த்தோன்னு சொன்னாங்க. நாங்களும் குழந்தையா இருக்கும் போதெல்லாம் தேடிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு வந்திருக்கு, இன்னைக்கு மேடையில பேசிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட்ல இருந்துகிட்டே இருந்தால் தான் உங்களை முன்னாடி வர வைப்பாங்களா, இல்லைன்னா பின்னாடியே தான் இருப்பீங்களா? இல்லை, முன்னாடி இடம் இல்லைன்றனால தான் அப்படி வரல, இல்லைன்னா பின்னாடி தான். இடம் இருந்திருந்தா எல்லாரும் முன்னாடி தான் உட்காந்துருப்போம். அதனால உங்களுக்கு அப்புறம் தான் நிறைய டான்சர்ஸ்லாம் வந்தாங்க. அது ஸோ ஓகே. நீங்க அமைதியா பின்னாடி இருக்கிறீங்களே, அதனால கேட்டோம் நாங்க. இல்ல, வேற he ஒன்றும் was இல்லை. invited. அவங்கள கூப்பிட்டாங்க இங்க வர்றதுக்கு, but he did not come. இல்லை, முன்னாடி இருக்கிறவங்களும் அமைதியாக தான் இருக்காங்க. இல்லை, இடம் இல்லை, அதனால தான். ஆமா. Yes, தேவிகா thank- மேடம், தேவிகா மேம் ஒரு Thank you, நிமிஷம். sir. Last- Thank you. ஆனா அவர் படத்துல நடிச்சிருக்காரு. அவர் குழு நாங்க கெஸ்ட், அதனால தான் முன்னாடி அவர் பெருந்தன்மையா சார் கிளியராக ஒன்று சொல்கிறேன் சார். அரசியல் கிடையாது சார். படம் எடுத்திருக்கோம், நடந்த ஒரு உண்மையாக ஹிஸ்ட்ரியாக படம் எடுத்திருக்கோம். ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிஞ்சிச்சு, டப்பிங் முடிஞ்சது, சென்சார் சர்டிஃபிகேட் வந்துச்சு, படத்தை ரிலீஸ் பண்ண போகிறோம். இவ்வளோதான் சார். இது உண்மை. இது தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. படமாக பாருங்க, அவ்வளோதான் சார். Yeah. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் வந்ததுக்கு நன்றி சார். அப்படியே உங்களோட நானும் வந்து ஒரு டின்னர் ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே, ப்ளீஸ். Yes, Thank you, thank sir. you, Thank you. sir. Yeah. சார் குரூப் பிக்சர்மா. Photographers first photo எடுத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம வீடியோகிராஃபர்ஸ்க்கான சான்ஸ் கொடுக்கலாம். கொஞ்சம் பேக் போக முடியுமா? கெஸ்ட்ஸ் அண்ட் இருமா, ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஸ் எடுத்துட்டோம், ரெண்டாவது வீடியோஸ்மா. ஒன்ஸ் அகைன். யா, ப்ரோ போட்டோஸ் எடுத்துட்டு உட்காந்துருங்கம்மா கீழே. சார் போட்டோஸ் எடுத்துட்டு உட்காந்துருங்க பிரதர். யா, வீடியோஸ். yes, are we done? Videographers, are we done? முடிஞ்சதா? Yeah, thank you so much. ரசாகர் படத்துடைய டீம் சார்பாகவும் எய்ம் டீம் சார்பாகவும் வந்த அனைவருக்கும் அன்பான நன்றிகள். Thank you so much.